ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெனிஷ் எவ்ரிஷியர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸோட ஆரியன் வர்சஸ் திராவிடன் ஐடியாலஜியை பற்றி தான். திராவிடன்ஸ்னா பீஸ்ஃபுல்லாக வாழ்றது, அதாவது ஒரு இடத்துல இயற்கை கூட கோ எக்ஸிஸ்ட் பண்ணுறாரு, செறிப்பாரிய இயற்கைக்கு கொடுக்குறாரு, விலங்குக்கு கொடுக்குறாரு. இந்த திராவிடன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஜனநாயக கட்டமைப்பை உருவாக்குறாங்க. ஏன்னா பீஸ்ஃபுல்லாக எல்லாரும் கூடயுமே வாழணும்னு. ஆரியன்ஸ் அப்படி கிடையாது. ஆரியன்ஸ் ஒரு விஷயத்த அழிச்சிட்டு அங்கே போய் வாழுவாங்க. இந்த படத்தில் ஒரு வைரஸ் இந்த உலகத்தில் பரவும். அந்த வைரஸ்னால ஏப்ஸ் குரங்குங்களுக்கு, மனித குரங்குகளுக்கு அறிவு வளரும். அதே மாதிரி மனுஷங்களுக்கு அறிவு குறையணும். சுருக்கமாக சொல்லணும்னா அந்த வைரஸ்னால மனித குரங்கு மனுஷன் மாதிரி ஆயிடுவான், மனுஷன் குரங்கு மாதிரி ஆயிடுவான். நம்ம ஹீரோ குரங்கு பார்த்தீங்கன்னா திராவிடன். இயற்கை கூரை அப்படி சார்ந்து இயற்கை கூரை ஒட்டி செறிப்பாரிய கொடுத்து எல்லாருமே நல்லபடி அங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வெளியே இருந்து ஒரு ஆரிய கூட்டம், அவங்களும் குரங்கு தான். அவங்க இவங்களை இடத்துக்குள்ள அவங்களுக்கு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இவங்களை அடிச்சு இவங்களை கொத்தரிமையாத்தி இழுத்துட்டு போவாங்க அவங்களுக்கு வேலை பண்ணுறதுக்கு. நம்ம ஹீரோ குரங்கு மட்டும்தான் தப்பிக்கும். தப்பிச்சு ஒரு ஸ்காலர் ஒராங்க தேங்கு குரங்கு கிட்ட போய் சேரும். அந்த ஒராங்க தேங்க் குரங்கு ரொம்ப வயசான ஒரு குரங்கு, எப்போவுமே புக்ஸை படிச்சுட்டு இருக்கிற அந்த மாதிரி ஒரு குரங்கு. ரியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா கூட ஒராங்க தேங்க் குரங்குக்கு அந்த சிம்பாலிசம் ஒரு அவேக்கனிங், ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், ஒரு இன்டலெக்சுவல் அவேக்கனிங். இதுதான் ஒராங்க தேங்க்கு சிம்பாலிசம். இந்த ஒராங்க தேங்க் தான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும், நம்ம 2 பேருக்கு முன்னோடி சீசர்னு ஒரு குரங்கு இருந்தான். அவன் எல்லா குரங்குகளுக்கும் ஜனநாயகம் கொடுத்தான், எல்லா குரங்குகளுக்கும் உரிமை கொடுத்தான். இப்போ இந்த ஆரிய கூட்டம் அவனுக்கு பேரை வச்சு அவருக்கு வார்த்தையை திருப்பி எல்லா குரங்குகளும் அவங்களுக்கு வேலை பார்க்கணும், சேவை செய்யணும்னு ஃபோர்ஸ் மூலியமாத்து, அடிமைத்தனம் மூலியமாத்து இழுத்துட்டு போறாங்க, போய் அடிமையா வச்சிருக்காங்கன்னு. நம்ம ஹீரோ குரங்கு அந்த ஆரிய கூட்டத்துக்கு இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு மக்கள் மட்டும் இல்லை, நிறைய குரங்கு மக்களை அந்த ராஜாவும் அந்த ராஜா காலங்களுமே அடிமையாக்கி வச்சிருப்பாங்க, கொத்தடிமையா வச்சிருப்பாங்க. எப்படி வச்சிருப்பாங்கன்னா ராஜாக்கு எண்ணத்துக்கு வேண்டி மட்டும்தான் இந்த குரங்குங்க சேவை செய்யணும்னு. அந்த ராஜா குரங்கு என்ன சொல்லுன்னா நான் தான் சீசரு, எனக்கு வாயிலிருந்து வரக்கூடிய எல்லாம் தான் சட்டமும் நடைமுறையும்னு. ஒராங்க தேங் அந்த எல்டர் குரங்கு நம்ம ஹீரோ கிட்ட எது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஹீரோக்கும் தெரிஞ்சிடும். தெரியும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஈகிள் நம்ம ஹீரோக்கு கையில் இருக்கும். திஸ் சிம்பலைசஸ் ஜனநாயகம். இன்னும் கிளியரா சொல்லணும்னா அமெரிக்கன் ஜனநாயகம். அமெரிக்காவில் இந்த ஈகிள் தான் சிம்பிள் ஆஃப் ஜனநாயகம். இந்த கூட்டத்துக்கு நடுவில் மனுஷங்களும் வராங்க. அதாவது இந்த வைரஸால பாதிக்கப்பட்டு குரங்கான மனுஷங்க தான் நிறைய. அதே நேரத்தில் இந்த வைரஸுக்கு ரெசிஸ்டன்ட் இருக்கவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க அறிவு இருக்கு. ஆனால் அவங்களுக்கு எண்ணிக்கையும் பலமும் போயிட்டு. அப்படி இருக்கும்போது 2 மனுஷங்க இருக்காங்க. ஒருத்தன் வயசான ஆளு, அவன் அவனுக்கு அந்த சேவையை இந்த குரங்கு ராஜா கிட்ட தான் கொடுப்பான். அவன் என்ன சொல்லுவான்னா நம்மளுக்கு காலம் முடிஞ்சு நம்ம எண்ணிக்கையில குறைஞ்சிட்டோம், இனி இந்த குரங்கு கிட்ட நம்ம சேவை பண்ணாதான், அவங்களுக்கு நம்ம சேவை பண்ணாதான் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும்னு. நம்ம சைடு இருக்கிற அந்த ஹீரோயின் யங்கு, அவ இனிமே இருக்க போறத பாப்பா. அவ இந்த குரங்கிட்ட இருந்து திருப்பி மனுஷங்க தான் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு அந்த சித்தாந்தத்துல இருப்பா. இந்த குரங்கு ராஜா ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ள போகணும்னு நினைப்பாரு. ஏன்னா அதுக்குள்ள மனுஷங்க விட்டுட்டு போன நிறைய வெப்பன்ஸ் இருக்கும். நம்ம ஹீரோயின் எதுக்கு உள்ள போகணும்னு நினைப்பான்னா அதுலதான் ஒரு ஹார்ட்வேர் இருக்கும். அது மூலியமா தான் வெளியே போன அந்த மனுஷங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்க திருப்பி இங்க உள்ள வருவாங்க. ஒரு வழியா இந்த அண்டர் கிரவுண்ட் திறக்கும் போது இந்த குரங்கு ராஜா சொல்லும், உள்ள நிறைய வெப்பன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது இந்த மனுஷங்க விட்டுட்டு போன வெப்பன்ஸ் எல்லாமே இந்த குரங்கு ராஜா கிட்ட கிடைக்க கூடாதுன்னு அவ பாமை வச்சு வெடிப்பா. வெடிக்கும் போது பாத்தீங்கன்னா வெளியே உள்ள அந்த தண்ணி உள்ள வரும், ஃப்ளட் ஆட்டு வரும். இந்த சிம்பாலிசம் என்னன்னா இந்த நோவா ஃப்ளட்டு, ஒரு பெரிய ஃப்ளட் உலகத்துல உள்ள பாவத்தை எல்லாம் எடுத்துட்டு போன மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளட் எல்லாரையுமே எடுத்து போகுது, குரங்குங்களை எடுத்துட்டு போகுது. இந்த ஃப்ளட் உள்ள வரும்போது
நம்ம ஹீரோக்கும் வந்து அங்க உள்ள அந்த கொரில்லா சீஃபுக்கும் வந்து சண்டை வந்து நடக்கும். அதாவது நம்ம அந்த ராஜா, அந்த குரங்குக்கு ராஜா வந்து முடிவு எடுத்தாலும் வந்து அதை வந்து நடத்துறது வந்து பலம் உள்ள இந்த கொரில்லா தான். ரியல் லைஃப்ல கூட வந்து கொரில்லா தான் வந்து சிம்பிளைசஸ் பலம். நம்ம ஹீரோ அந்த வில்லன் எல்லாமே வந்து சிம்பான்சி தான் வந்து மனுஷங்களுக்கு கூட வந்து 98% டிஎன்ஏ வந்து ஷேர் பண்ணக்கூடியது. நம்ம ஹீரோ வந்து இந்த கொரில்லா வந்து அறிவை யூஸ் பண்ணி வந்து அடிப்பாரு. வில்லன் குரங்கு, இந்த ஆரிய குரங்கு வந்து அதுக்கு பலத்தை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோவை வந்து தோக்கடிச்சு வந்து எல்லா குரங்கிட்டையுமே வந்து அது சொல்லும், இங்க வந்து இருக்கலே வந்து பவர்ஃபுல்லானவன் நான் தான், நீங்க ஏன் பேச்ச தான் கேட்கணும், எனக்கு அடிமையா தான் இருக்கணும்னு அது வந்து சொல்லும். அப்படி சொல்லும் போது வந்து நம்ம ஹீரோ குரங்கு வந்து எல்லா மக்களையுமே வந்து ஒன்று சேர்த்து வந்து அவனுக்கு எதிராக வந்து எழுப்பி நிற்க வந்து வச்சிரும். இதுக்கு முன்னாடி அவனை பார்த்த உடனே எல்லாம் வந்து ஒரு மாதிரி முண்டி போட்டு தலை குனிஞ்சு அப்படிதான் இருக்கும். ஹீரோ குரங்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரையுமே வந்து நிமிக்க வந்து வச்சிரும். அது கூடயுமே வந்து இந்த ஸ்பெஷல் கமாண்டை கொடுத்து வந்து வெளியே மேலே பறந்துருக்க ஈகிள் எல்லாமே வந்து அந்த ராஜா குரங்கை அடித்து வந்து கீழே தள்ளும். இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா வந்து தனிப்பட்ட ஆளுக்கு ஆட்சியை வந்து இந்த ஜனநாயகம் வந்து அடிச்சு வந்து கீழே தள்ளின மாதிரி வந்து டைரக்டர் வந்து கணிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு எண்டிங்ல வந்து நம்ம ஹீரோ குரங்கும் வந்து அந்த பெண்ணும் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்துவாங்க. பேச்சுவார்த்தை நடத்தும் போது வந்து 2 பேருமே வந்து ப்ளூ கலரை வந்து போட்டுட்டு வந்து இருப்பாங்க. அதாவது இந்த திராவிடன் வேல வந்து அவங்க வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்துவாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ குரங்கு வந்து சொல்லும், நாங்க வந்து எங்க அறிவை யூஸ் பண்ணி வந்து இந்த இயற்கை கூட வந்து ஒட்டி வந்து வாழுறோம். இந்த இயற்கைய விலங்க மக்கள் எல்லாரையுமே வந்து நாங்க வந்து உயர்த்துறோம். நாங்க வந்து ஒரு இடத்துல போய் வந்து அடிச்சு அவங்கள கீழே ஆக்கி வந்து நாங்க வாழல அப்படின்னு வந்து இந்த குரங்கு வந்து சொல்லும். கடைசியில அந்த பெண்ணு வந்து அவளுக்கு மனுஷ கூட்டத்துக்கிட்ட போய் வந்து அந்த ஹார்டு வேற வந்து கொடுக்காங்க. அது மூலியமாத்து வெளியில இருக்கிற மக்களை வந்து அவங்க வந்து காண்டாக்ட் வந்து பண்றாங்க. அவங்களும் வந்து திருப்பி காண்டாக்ட் பண்ணி உள்ள வர்ற மாதிரி இருக்கும். அதாவது வந்து மக்கள் வந்து சேட்டலைட்டை யூஸ் பண்ணி வந்து வெளியில உள்ள நிறைய மனுஷங்களை வந்து கூப்பிடுறாங்க, இங்க வந்து இந்த குரங்குங்களை வந்து அழிக்கன்னு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து மனுஷன் வந்து உருவாக்குன இந்த டெலிஸ்கோப் அது மூலியமாத்து இந்த பிரபஞ்சத்துல உள்ள அழகை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். கடைசியில பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெண்ணுக்கு சைடு வந்து ஒரு ப்ளூ கலர் லைட் வந்து வரும். அதாவது இப்போ வந்து மனுஷங்களுக்கு வந்து நல்ல காலம் வந்து பிறக்க போகுதுன்னு. நம்ம ஹீரோ குரங்குக்கு சீன் வரும்போது வந்து ஃபுல்லாகவே எல்லோ கலரை வந்து காமிச்சிருப்பாங்க. விச் மீன்ஸ் வந்து இனி வந்து குரங்குகளுக்கு வந்து யுத்தம் வந்து நடக்க போகுது. அதாவது குரங்குங்க வந்து ஆரியன்ஸ் வந்து ஆக போகிறாங்க அப்படின்னு. ஸோ வந்து அடுத்த பார்ட்டில் வந்து இந்த யுத்தம் வந்து கண்டினியூ ஆகும், அப்படி வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ வந்து இதை தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, திஸ் இஸ் ஜெனிஷ் அப்படி சைனிங் ஆஃப்.